ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சு. இந்த படம் அரசியல் சார்ந்த படமா இருக்கும் பட்சத்துல, இது விஜய் அண்ணாவுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்க போகுது. இந்த படத்தை திமுக அரசு வெளியிட தடை விதிச்சால் இது எந்த அளவுக்கு திமுக அரசை பாதிக்கும், இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சு அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செகண்ட் சிங்கிளை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து கடைசி வரைக்குமே ஒரு அரசியல் சார்ந்த படமா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு இதுல வந்து காட்சி தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுமே அரசியல் சார்ந்து பாட்டாட்டு தான் அதுல இருந்துச்சு. குறிப்பா இதுல கிராபிக்ஸ்ன்னு சொல்லும்போது ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினலா குவாலிட்டியா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அனிருத்தும் அதுல வந்து கிராபிக்ஸ்ல அழகா வந்திருந்தாங்க. அதுவுமே சூப்பரா அழகா காமிச்சிருந்தாங்க. தளபதி விஜய் அண்ணாவ சொல்லவே வேண்டாம். ஃபுல்லா முழுக்க முழுக்க அந்த படத்துல போலீஸ் ரோலாட்டு நடிக்கிறாங்க. ஏன்னா, அதுல ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது போலீஸ் ஜீப்பு, தளபதி விஜய் அண்ணா கெத்தா இருக்கிறது, மக்கள பார்க்குறது, மக்கள சந்திக்கிறது, மக்களுக்கு என்னலாம் பண்றது, எல்லாமே இந்த செகண்ட் சிங்கிள்ல இருந்துச்சு. இந்த செகண்ட் சிங்கிள் வந்து ரொம்பவே மாஸா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். இந்த படம் ஒரு அரசியல் சார்ந்த படமா இருக்கிறதுனால, இது விஜய் அண்ணாவுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படம் அதாவது ஜனநாயகம் படம் வந்து கடைசி படம் தளபதி விஜய் அண்ணாவுக்கு. அதுவும் அரசியல் இறங்கினதுக்கு அப்புறம் வந்து இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் தான் கடைசி படம். இனி நாங்க நடிக்க மாட்டோம். அப்படிங்கிற மாதிரி கூட தளபதி விஜய் அண்ணா வெளியிட்டுட்டாங்க. பட் இந்த படம் எடுக்கும்போதுலேருந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருமே சொல்றாங்க. டைரக்டர்லேருந்து எல்லாருமே இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. அதனுடைய ஒவ்வொரு கிளிப்பும், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரு அரசியல் சார்ந்த படமா தான் வந்து காமிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படமா தான் இருக்கும். சரி, இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது தளபதி விஜய் அண்ணா அரசியல முழுக்க முழுக்க இறங்கியாச்சு. அப்போ இது அரசியல் சார்ந்த படமா இருக்கும் பட்சத்துல, இனி என்ன நடக்கும்னா, இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நெனச்சுக்கோங்க. இந்த படத்த மோஸ்ட்லி எல்லாருமே பார்க்கணும்னு நெனைப்பாங்க. அதாவது தளபதி விஜய் அண்ணா ஃபேன்ஸோட அஜித் அண்ணா ஃபேன்ஸு, தனுஷ் அண்ணா ஃபேன்ஸு, அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நினைப்பாங்க. ஏன்னா, புதுசா அரசியலுக்கு வந்திருக்காரு. கடைசி படம் சொல்றாரு. இந்த படத்துல அந்த மனுஷன் என்னதான் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சாதாரணமா எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருந்தாலுமே அந்த படத்த பார்க்கணும், எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. சரியா? இதனால இனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த படம் ஜனவரி 9லேருந்து மார்ச் மாசம் வரைக்கும் ஓடிரும். எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாருமே அந்த வைப்ல இருப்பாங்க. அந்த படத்த பார்த்துக்கிட்டு, கடைசி அந்த 30 நிமிஷம் கூட அழகா மக்களுக்கு என்னதெல்லாம் பண்ணுவாங்க, தளபதி விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்தா என்னலாம் பண்ணுவாங்க, அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காட்சிகளும் அதில கொண்டு வந்திருந்தாலும், மக்கள் மனசுல அதுதான் ஆழமா இருக்கும். எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னா, அந்த படத்த முடிச்சுட்டு, "இந்த மனுஷன் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இனி அரசியல்ல தான் ஃபுல்லா இருப்பாரு. படம் நடிக்க மாட்டாரு. இந்த படத்துல காமிச்ச மாதிரி மக்களுக்கு எல்லாமே வந்து பண்ணுவாரு." அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் மனசுலயும் இருக்கும். குறிப்பா மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்கள எப்படி தூக்கி நடத்தணும், இப்போ உள்ள ஆட்சியர்ல எப்படி இருக்கு, அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த படத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் ஜனவரியிலேருந்து ஒரு மார்ச் அந்த மாசம் வரை ஓடுது அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அடுத்தது ஏப்ரல்லேருந்து ஃபுல்லா எலக்ஷன். அப்போ எலக்ஷன் வந்ததுக்கு அப்புறவு என்ன பண்ணுவாங்க, இந்த படத்த வச்சு தளபதி விஜய் அண்ணா வந்து இன்னும் மக்கள் மனசுல ஆழமா புடிச்சதுக்கு அப்புறமும், இனி அரசியல் களத்துல இறங்கி ஒவ்வொரு இடத்துலயா பிரச்சாரம் அப்படி இப்படின்னு போகும்போது, அதிகமா ஃபேன்ஸ் அவங்களுக்கு அதிகமா வருவாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல அதிகமா இடம் பிடிச்சிருவாங்க. ஆல்ரெடி பிடிச்சுட்டாங்க.
ஆனா இன்னும் அதிகமா புடிச்சதுனால, ஈஸியா தளபதி விஜய் அண்ணா அதிகமா ஜெயிச்சுருவாங்க. அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம, குறிப்பா சொல்லப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஃபேன்ஸ் வந்து இல்லாம கிடையாது. அதிகமா உண்டு. ஏன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த பொசிஷன் வந்து தளபதி விஜய் அண்ணாவ தான் எல்லாருமே நெனைக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சாரமோ, மக்கள் சந்திப்போ, சின்ன சின்ன விஷயத்துல போய் மக்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு நெனைச்சாலுமே, கடல் மாதிரி மக்கள் அந்த அளவுக்கு கூட்டம் அலமோதிட்டு தான் வராங்க. பட் இந்த படம் இறங்கிட்டுனா சும்மாவா விடுவாங்க? கண்டிப்பா விடமாட்டாங்க. பெண்கள்ல இருந்து ஆண்கள் உட்பட இந்த படத்த எப்படியாவது பார்த்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நெனைப்பாங்க. குறிப்பா இந்த படம் ரிலீஸ் அன்னைக்காவது பார்த்துரணும் அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்குமே ஆர்வம் அதிகமா இருக்கும். பட் கிடைக்காதவங்க அடுத்தது பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு வேற லெவல். எல்லா தியேட்டர்லயுமே வேற லெவல்ல கூட்டமா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். இந்த படம் தளபதி விஜய் அண்ணாவுக்கு அரசியலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி, இந்த படத்த திமுக அரசு வெளியிட எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா, திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லா அரசியல் சார்ந்த படம் தான். ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே எல்லாருமே அதுதான் சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த படம் அரசியல் சார்ந்த படமா இருக்கும்போது, திமுக அரசுக்கும் அது கண்டிப்பா தெரியும். பையன் அரசியல் படமா தான் வெளியிடுவான். இவருக்கு மேலேயே ஏற்கனவே நமக்கு பகை. இது அரசியல் சார்ந்த படம் வந்து சின்ன சின்ன கிளிப் ஏதாவது இருக்கும். ஏதாவது கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பல ரீசன் சொல்லி இந்த படத்த தடை விதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், அப்புறம் தனுஷ் ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் அண்ணா ரசிகர்கள் இப்படி எல்லாருமே இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப்ல இருக்கிறாங்க. திடீர்னு இந்த படம் தடை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உடனே இவங்க எல்லாருமே கொந்தளிச்சுருவாங்க. அதுவும் போக மத்த சில ஃபேமிலிஸ் அதாவது குடும்பமா சேர்ந்து பார்க்கணும்னு நெனச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து கோபத்துல கொந்தளிச்சு, எப்படி இது தடை விதிக்கலாம்? இந்த மனுஷனே ஒரு பெரிய ஆளு. ரஜினியோட அடுத்த பொசிஷன்ல இருக்கிறாரு. இந்த படத்த கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கடைசி படம் நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா அரசியலுக்கு இறங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி இந்த படமாவது என்னத்த தான் பண்ணியிருக்காரு. சரி நல்லா வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நெனைச்சோமே. இப்படி தடை விதிக்காங்களே, இப்படிலாம் ஒரு பொறாம உண்டா? அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல அந்த அளவுக்கு வெறுப்பு ஏற்படுத்தும். சரியா? அது மட்டும் இல்லாம திமுக அரச வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்க. இப்போ இத வச்சு தளபதி விஜய் அண்ணா என்ன பண்ணுவாங்க? அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே விஜய் அண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்களேன் லாஸ்ட் படம், கடைசி படம். நான் என் போக்குல நடிச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரணும்னு நெனச்சேன். அந்த படத்த கூட இறக்க விட மாட்றாங்க. என்ன ஒரு திமுக! அப்படிங்கிற மாதிரி அவங்கள கழுவி கழுவி ஊத்தி அரசியல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்த 2 சார்பையும் பார்க்கும்போது, இந்த திமுக அரசு வந்து இந்த படத்த தடை விதிச்சாங்கன்னா, திமுக அரசுக்கு வந்து அது வந்து ரொம்ப பெனிஃபிட் கிடையாது. டிவிகே க தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா, மக்கள் வந்து இந்த படத்த பார்க்குறதுக்கு ஃபுல் வைப்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்த வந்து இறக்க விடுறது தான் நல்லது. மோஸ்ட்லி இந்த படத்த இறக்க விடாட்டாலும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா தான் ஜெயிப்பாங்க. இந்த படத்த இறக்க விட்டாலும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா தான் ஜெயிப்பாங்க. காரணம், இறக்க விடாட்டாலும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சுருவாங்க. இறக்க விட்டாலும் அந்த படத்துல என்ன ஒவ்வொரு சீன்ஸ காமிச்சு காமிச்சு இடம் பிடிச்சுருவாங்க. இப்படி ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல ஒரு பழமொழி. அதுதான் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்த யார் இயக்குறாங்க? இந்த படத்துல யாரெல்லாம் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க? இது எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத். இதுல வந்து தளபதி விஜய் அண்ணா நடிகராட்டு நடிக்கிறாங்க. அது கூட வந்து நடிகையாட்டு பூஜா ஹெக்டோ நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூட சப்போர்ட்டிவா வில்லனாட்டு வந்து பாபி தியோல் நடிக்கிறாங்க. அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, மமிதா பைஜி உள்ளிட்டோர். இவங்க எல்லாருமே சில வேடங்கள்ல அவங்களும் முக்கியமான வேடங்கள்ல தான் நடிப்பாங்க. ஆனா சில வேடங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா கூட நிறைய பேர் வந்து கூட சப்போர்ட்டிவா நடிச்சிருக்காங்க. இன்னும் பல பல ஆக்டர்ஸ்கள் உள்ள இருப்பாங்க. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுமோ அப்பதான் நமக்கு வந்து அதிகமா தெரியும். சரியா? அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மியூசிக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அனிருத் வேற லெவல்ல பங்கம் பண்ணியிருப்பாரு. நல்லா வந்து மாஸா பாடியிருப்பாரு. ஒவ்வொன்னுமே அரசியல் சார்ந்த கருத்தா இந்த பாடல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
கிரியேட்டிவா நல்லா அழகா வந்து காமிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலயுமே ஃபுல் அரசியல் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அத உத்து கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல், இந்த படத்தோட ரன்னிங் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ 3 மணி நேரம் 6 நிமிடம் இருக்கும். மொத்தம் கிட்டத்தட்ட 186 நிமிடங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது தளபதி விஜயண்ணாவோட கெரியர்லயே ஒரு லாங் டைமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இது அரசியல் படமா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம இது கடைசி படமா அவங்களுக்கு இருக்கிறதுனால, இந்த டைமிங் கண்டிப்பா இருக்கும். விஜய் அண்ணாவோட கெரியர்லயே இது ஒரு பிக் டைமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு வராங்க. சரி, இந்த படம் இந்த ஜனநாயகன் படம் ஜனவரி வந்து 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்த யாரெல்லாம் பார்க்கறதுக்கு இப்பவுமே வெயிட்டிங்ல இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு இந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா இருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கூட இனி நடக்க போகுது. அத யாரெல்லாம் பார்க்க போவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.